Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் Republic written by Plato. இந்த portion வந்து it is a prescribed syllabi for Polytechnic and UGTRB. So we shall get into the slides, and before we get into the slides, ஒரு சின்ன request உங்களுக்கு. If you have already subscribed, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு நிறைய வியூயர்ஸும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Plato's early life இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். was born on 427 BCE, அதாவது 5th century BCல 5th centuryல பிறந்திருக்கிறாரு. his parents were distinguished Athenians. ஏத்தன் நகரத்தை சார்ந்தவங்க. அப்போ ஏத்தன் வந்து ஒரு சின்ன தனி கவர்மெண்டா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். பட் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளேயே நிறைய சிற்றரசுகள்லாம் இருந்தது இல்லையா. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க, சவுத் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சொல்வோம். நிறைய அரசுகள் இருந்தது. அது மாதிரி தான் கிரீக்கும் இருந்திருக்கு. டுடே வி திங்க் ஆஃப் பிளேட்டோ அஸ் அ கிரீக் ஃபிலாசபர். ஸோ பிளேட்டோவை நம்ம இன்னைக்கு கிரீக் ஃபிலாசபர்னு பார்க்குறோம். பட் 5th century BC, அதாவது அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் பிறந்த காலத்தில் கிரீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய நேஷன். இப்போ இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி கிரீக்கும் ஒரு சிங்கிள் நேஷன் அப்படின்லாம் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி கிடையாது, ஒரு அரசு கிடையாது. அதுக்குள்ள வந்து நிறைய குட்டி குட்டியா நிறைய நாடுகள் இருந்தது. ராதர் கிரீஸ் ரெப்ரசன்டட் அ கல்ச்சுரல் ஸ்பியர். ஆனால் ஒரு கலாச்சார மையமா இருந்தது. எப்படி இந்தியா இங்க எத்தனையோ அரசுகள் இருந்தாலும் இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரிய பாரம்பரியம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கிரீஸ்க்கும் இருந்தது. விச் ஸ்ப்ரெட் அக்ராஸ் நாட் ஓன்லி வாட் வி ஐடென்டிஃபை அஸ் மாடர்ன் டே கிரீஸ் பட் ஆல்சோ இன் சதர்ன் இட்டாலி. இப்போ மாடர்ன் டே கிரீஸ் மட்டும் இல்லை, இப்போ இந்தியானா முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் சதர்ன் டர்க்கி வரைக்கும் எல்லாம் இருந்தது. பெரிய அளவுல கவர் ஆச்சு. இப்போ மகாபாரத போர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற ஏரியாலாம் ரொம்பவே நார்த்ல போயிடும். ஸோ நம்மளுக்கு நிறைய இப்போ பக்கத்து நாட்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் இந்தியாவோட தான் அப்போ கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்ற கிரீஸ் முந்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சதர்ன் இட்டலி இருந்திருக்கு, நார்தர்ன் ஆப்பிரிக்கா இருந்திருக்கு, ரீஜன்ஸ் ஆஃப் மாடர்ன் டே டர்க்கி இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே கிரீஸோட ஒரு பகுதியா ஆண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கலாச்சார மையம், திஸ் வால்ஸ்ட் கல்ச்சர் ஸ்பியர் வாஸ் டாட்டட் பை இண்டிபெண்டன்ட் சிட்டி ஸ்டேட்ஸ். அப்போ தனித்தனி அரசுகளா இருந்தது, சிட்டி ஸ்டேட்ஸா இருந்தது. அண்ட் இட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி சிட்டி ஸ்டேட்ஸ் தட் 5th century Greeks primarily defined their identity. ஸோ அந்த சிட்டி ஸ்டேட்ஸை வச்சு தான் அவங்க தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ சேரர்கள், பாண்டியர்கள்னு சொல்ற மாதிரி அவங்க ஊரை வச்சு தான் அவங்க ஐடென்டிட்டி தேடிக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம பிளேட்டோ இன்னைக்கு படிக்க போற பிளேட்டோ எத்தீனியன், ஏத்தன் நகரத்தை சார்ந்தவர், அதனால எத்தீனியன் அவர். The state with which Plato identified himself was Athens, and it was here that he had his training under one of the most remarkable intellectuals of all time, Socrates. So இங்க தான் அவருக்கு அந்த பெரிய டீச்சர் கிடைச்சாரு. நம்ம ரொம்ப புகழக்கூடிய பெரிய பிலாசபரான சாக்ரட்டிஸ் தான் அவரோட டீச்சர். நமக்கு தெரியும், அந்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாக்ரட்டிஸ், அவரோட சீடர் பிளேட்டோ, பிளேட்டோவோட டிசைபிள் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட டிசைபிள் தான் த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லி அது ஒரு lineage மாதிரி நம்ம பார்ப்போம். his career first started writing poems, but under the influence of Socrates he destroyed them and became active in philosophy and mathematics. இப்போ ஆரம்பத்தில் அவரோட கரியர் ஆரம்பிக்கிறப்ப அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா போயட்ரி தான் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனால் சாக்ரட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அவரோட மாஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸை அவர் போயட்ரி எல்லாம் அழிச்சிட்டு அவர் எழுதின போயட்ரியை அவரே இதை ஊக்குவிச்சு இன்ஸ்டெட் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா பிலாசபி, அதாவது தர்க்கம், அதாவது பிலாசபிலையும் மேத்தமெட்டிக்ஸ்லயும் அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு.
he traveled extensively and took part in several Athenian wars. நிறைய wars, அதாவது இந்த போர்கள் நடக்கும் இல்லையா, ஒரு கண்ட்ரிக்கும் அடுத்த கண்ட்ரிக்கும் இடையில. இப்போ இருக்க கிரீக்குள்ளேயே தான் சண்டைகள் எல்லாம் இருந்திருக்கு. ஸ்பார்டன்ஸ்க்கும் ஏத்தன்ஸ்க்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. அந்த வார்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் சாக்ரட்டிஸ் இன் அரௌண்ட் 399 BCE, பிளேட்டோ லெஃப்ட் ஏத்தன்ஸ் ஃபார் சதர்ன் இட்டாலி. இப்போ இருக்க ஏத்தன்ஸ், அதாவது சாக்ரட்டிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து மிகச்சிறந்த அறிவாளி சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய பிலாசபர். அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு ஒரு முத்திரை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து நிறைய இளம் நெஞ்சுக்களோட மனசுல வந்து விஷத்தை விதைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட்ஸை நிறைய தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் புரியாத, அந்த காலத்துக்கு புரியாத நிறைய கருத்துக்களை சொல்றாரு, நிறைய புதிய புதிய விஷயங்களை சொல்றாரு. அது அப்ப இருந்த மக்களால, நிறைய அந்த பவர்ல இருந்தவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால அவருக்கு என்ன முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கெட்ட விஷயத்த வந்து பரப்புறாரு, அப்புறம் அந்த காடை வந்து ஒத்துக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அவருக்கு வந்து மரண தண்டனையை கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்து அவர் கொல்லப்படுவார், இஃப் ஐ எம் ரைட். அப்போ பிளேட்டோ லெஃப்ட் ஏத்தன்ஸ் ஃபார் சதர்ன் இட்டாலி. அப்போ பிளேட்டோ அவர் இறப்புக்கு அப்புறம் வந்து சதர்ன் இட்டாலிக்கு போறாரு. ஏத்தன்ஸ்ல இல்ல, இட்டாலிக்கு போறாரு. இப்போ இருக்க பிரசன்ட் டே இட்டாலியில சவுத் பார்ட்டுக்கு அவர் போறாரு. ஏன்னா அங்கேயும் கிரீக் தான் அப்போ படர்ந்திருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த பக்கம் போயிடுறாரு. ஹி ஃபவுண்டட் a school academy in 387 BC. அவர் வந்து ஒரு ஸ்கூலை நிறுவுறாரு. அதாவது 12 வருஷம் கழிச்சு, இப்போ சாக்ரட்டிஸ் இருந்து 12 வருஷம் கழிச்சு 387 BCல. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கும் BCல அப்படின்றதுனால. 399ல சாக்ரட்டிஸ் இறக்குறாரு. 387 12 இயர்ஸ்க்கு அப்புறமா இவர் வந்து அகாடமியை நிறுவுறாரு. தேர் ஹி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் philosophy, mathematics, natural sciences, jurisprudence and practical legislations. So law உட்பட உங்களுக்கு philosophy தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், நேச்சுரல் சயின்ஸும் தெரியும். அடுத்து ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், ப்ராக்டிக்கல் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது லா சம்பந்தப்பட்ட விஷயம், சட்டத்தை பற்றிய நிறைய விஷயங்களும் கற்றுக் கொடுத்தார். அண்ட் இட் இஸ் ஹியர் இன் அகாடமி தட் ஹி ட்ரெயின்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டபிள் philosophers of the European tradition, அரிஸ்டாட்டில். ஸோ இங்கே அகாடமியில தான் அவர் சொல்லிக் கொடுத்த அவரோட டிசைபிள், முக்கியமான ஃபிலாசபர் உலகுக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால் அரிஸ்டாட்டில் அகாடமியில தான் சொல்லிக் கொடுத்தாரு அரிஸ்டாட்டிலுக்கு. His notable contributions are the dialogues, Ion, Lysis, Gorgias and Symposium, Phaedrus and Republic. So இதுதான் அவரோட ஒர்க்ஸ். Ios, Lysis, Gorgias and Symposium அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க், Phaedrus and Republic, இது எல்லாம் அவரோட ஒர்க்ஸ். He died in 347 BC. ஸோ அவரோட டெத் வந்து எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காரு பாருங்க, எப்போ பிறந்திருக்காரு, 427 BCல ப்ராபப்ளின்னு போட்டிருக்கிறாங்க, அந்த அரவுண்ட் தட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. 347 BCல வந்து அவர் இறக்குறார். ஸோ ரிப்பப்ளிக் இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு. ஏன்னா அவர் நிறைய மற்ற ஃபீல்ட்ஸில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிலாசபின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் லிட்ரேச்சரில் நாம் அவரோட எந்த ஒர்க்கை வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரிப்பப்ளிக் தான் படிக்கிறோம். இது லிட்ரேச்சருக்கான கட்டுரை அப்படின்ற ட்ரீட்டிஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இதில் வந்து லிட்ரேச்சர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை நம்ம படிக்கிறோம். ஆனால் இதில் வந்து லிட்ரேச்சர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, he banished poets from his ideal republic. ரிப்பப்ளிக்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உருவாக்குற ஒரு ஐடியல் நேஷன், ஒரு நாடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை வந்து அந்த இடத்துல ஒரு மாடல் கண்ட்ரியா காமிக்கிறாரு. அந்த கண்ட்ரியில வந்து பொயட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் வந்து பின்னாடி நிறைய கிரிட்டிசிசம்க்கு வழிவகுக்குது. ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நிறைய அதுலயே இருக்கும் ஒரு சில விளக்கங்கள், அதையும் நம்ம படிக்க போறோம். The Republic is the book where we find the idea of banishing the poets from the ideal city states. ஸோ அவர் உருவாக்குற ஒரு மாடல் ஸ்டேட், ஒரு மாடல் கண்ட்ரி, ஒரு நாடுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ஸ்டேட்டை வந்து அதில் முன்னிறுத்துறாரு. அந்த ஸ்டேட்ல இருந்து என்ன பண்றாரு, he banishes the poets வந்து விலக்கி வைக்கிறாரு. Rather its main focus is on the idea of governance and the best way to govern a state. ஆனா
மற்றபடி அந்த புக்ல வந்து முக்கியமா எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா ஐடியா ஆஃப் கவர்னன்ஸ் தான். ஒரு அரசை வந்து எப்படி நிர்மாணிக்கிறது, அதை எப்படி வந்து நல்லபடியா ரன் பண்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்துல வந்து ஏத்தன்ஸ் வந்து டெமோக்ரஸியா தான் இருந்தது. கிரீக் வந்து ஏத்தன் நகரம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த டெமோக்ரஸிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு ஃபால்ல இருக்கு. ஒரு அந்த கோல்டன் எரா முடிஞ்சு அது ட்விலைட் எரா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சிச்சுவேட்டட் இன் த ட்விலைட் ஆஃப் எத்தீனியன் டெமோக்ரஸி, அந்திமங்கும் நேரத்துல இருந்தாரு. அதாவது அது மங்கி போற நேரத்துல தான் இவர் பிறந்தாரு. அதனால அவரோட ட்ரீட்டிஸ்ல வந்து த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இந்த கட்டுரையில he tries to look into the possible forms of government that might prove best for the running of an ideal state. ஸோ அவர் ரிப்பப்ளிக்ல வந்து என்ன சொல்றாருன்னா, நல்ல கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு பெஸ்ட் வேஸ் என்னது அப்படின்ற ஐடியாஸை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த புக்ல வந்து முக்காவாசி கவர்மெண்ட் ரன் பண்றது, கவர்னன்ஸ் எப்படி பண்ணணும், நல்ல கவர்மெண்ட் எது மாதிரி இருக்கிறது, நல்ல கவர்மெண்ட், அதை பத்திய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. பேனிங் ஆஃப் த போயட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த டாபிக். அது எங்க வருதுன்னா புக் 10 ஆஃப் ரிப்பப்ளிக், அதுல தான் மெயினா வரும். இதுல வந்து 10th சாப்டர்ல தான் அந்த பேனிஷிங் த போயட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் அந்த புக்கை பத்தியே இன்னும் சில டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு அந்த டாபிக் உள்ள நம்ம போவோம். The writings of Plato are mostly written in the form of dialogues. ஏன் டயலாக்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் கொடுத்துருக்கோம், எல்லாமே அவரோட எல்லா புக்குமே எப்படி இருக்கும்னா கட்டுரை மாதிரியெல்லாம் எழுதியிருக்க மாட்டார். அவரோட பார்வையிலேருந்து எழுதுகிற மாதிரியெல்லாம் இருக்காது அவரோட ரைட்டிங்ஸ். டயலாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 பேர் ஒரு 5 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி தான் கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். இந்த டயலாக்ஸில் வந்து in these dialogues the central figure is Socrates and he occupies the central stage and we see various other people engaging in disputation or conversation with the philosopher. So இவரோட அந்த புக்கோட அமைப்பு எப்படி இருக்கும், அவர் எழுதியிருக்க ஸ்டைல் என்னன்னா, சென்ட்ரல் ஃபிகரா சாக்ரட்டிஸ் அவரோட மாஸ்டரை உட்கார வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் முக்கால்வாசி அவர் எழுதியிருக்காரு. பட் அவரோட புக்ல எல்லாமே சாக்ரட்டிஸ் தான் சென்ட்ரல் ஃபிகரா இருக்காரு. அவரோட கேரக்டர் தான் அவர் வந்து சென்ட்ரல் ஃபிகரா உட்கார வைக்கிறாரு. அவரை சுத்தி 4-5 பேர் உட்கார்ந்துருக்க மாதிரியும், அறிவாளிகள் உட்கார்ந்துருக்க மாதிரியும், அவர் கூட தர்க்கம் பண்ற மாதிரியும், விவாதிக்கிற மாதிரியும், அப்படிதான் இந்த புக்கோட ஸ்டைல். எல்லா புக்குமே கிட்டத்தட்ட இதே மாடல்ல தான் இருக்கு. ரிப்பப்ளிக்கும் அந்த ஸ்டைல்ல தான் எழுதியிருக்கிறாரு. It is in this conversational style that Socrates expounds his theories or demolishes received ideas presented by his interlocutors. ஸோ இந்த ஸ்டைலில், இந்த கான்வர்சேஷனல் ஸ்டைலில் தான் சாக்ரட்டிஸோட தியரிஸ் எல்லாம் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எதிர்த்தரப்பினர் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கேள்வியும் அவரே வந்து சொல்லியிருப்பாரு. எதிர்த்தரப்போட விவாதங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பிளேட்டோ அங்கே சொல்லியிருப்பாரு. யாரு, சாக்ரட்டிஸ்க்கு கூட விவாதம் பண்றவங்களா அந்த கேரக்டர்ஸ் மூலமா எதிர்த்தரப்பு வாதங்களையும் எடுத்து வச்சிருப்பாரு. அதை எப்படி சாக்ரட்டிஸ் வந்து டெமாலிஷ் பண்றாரு அப்படிங்கிறதையும் அந்த டயலாக்ஸ் ஃபார்ம்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படிதான் அவரோட புக்ஸோட ஃபார்மட் வந்து இருந்தது. Socrates. Hence it is understood in Plato's dialogues like the Republic, we do not directly hear the voice of Plato himself. What we hear primarily is the voice of Socrates. So ரிப்பப்ளிக்ல இருந்து எல்லா ஒர்க்ஸ், பிளேட்டோவோட எல்லா ஒர்க்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிளேட்டோவோட வாய்ஸே தெரியாது. பிளேட்டோ சொல்ற மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கேரக்டர் வந்து சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் பேசுற மாதிரியே தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போயிருக்கிறாரு. அதனால இது பிளேட்டோவோட கருத்துக்களா சாக்ரட்டிஸோட கருத்துக்களானே சொல்லி ரீடர்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். இதுதான் திஸ் ஓப்பன்ஸ் அப் அ நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா சாக்ரட்டிஸ் சென்ட்ரல் ஃபிகரா வச்சு அவர் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிருக்கிறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இவரோட புக்கை வச்சு வரும். Socrates' voice is represented in the dialogues, a transparent reflection of what Plato has to say. இது வந்து பிளேட்டோ தன்னோட கருத்துக்களை சாக்ரட்டிஸை வச்சு சொல்ல வைக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும்.
Or is Socrates like a character in play whose words, though written by the playwright, does necessarily reflect the playwright's opinions or even the exact sayings of the historical figure on whom the dramatic character might be modeled? இவர் வந்து இல்லைன்னா இதுல வந்து இவர் ஒரு பிளேரைட்டா இருக்காரு, இவரோட ஒப்பீனியன்ஸை சாக்ரட்டிஸை வச்சு சொல்ல வைக்கிறாரா, இல்லைன்னா அந்த கேரக்டர் அப்படி சொன்ன விஷயங்களை சொல்றாரா, அவரே சொன்ன விஷயங்களை சொல்றாரா, இல்லைன்னா இன்னொரு கொஸ்டின் கூட ரைஸ் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிளே ரைட்டா இருக்கிறப்போ அவர் வந்து அந்த கேரக்டருக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு தேர்ட் பர்சனா நின்று கூட சொல்லியிருக்கலாம். இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிளேட்டோவோட ரிப்பப்ளிக்ல இருந்து ரீடர்ஸ்க்கு தோணும். அவர் வந்து சாக்ரட்டிஸ் சென்ட்ரல் ஃபிகரா வச்சு சொல்லியிருக்கிறதுனால இது யாருடைய கருத்துக்கள் அப்படின்ற ஐயம் வந்து எல்லாருக்குமே வரும். அடுத்து Mimesis. In Republic, the main problem that Socrates has with poetry is its imitative nature. Republicல அவர் மெயினா அவர் சொல்றது, அதாவது poetry விஷயமா அவர் சொல்றது, எதுக்காக poetryயை பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா, poetry is imitative. அததான் mimetic art அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பார். poetry is a mimetic art. imitative-னா காப்பி பண்ற ஒரு விஷயம். imitate பண்றதுன்னா என்ன? காப்பி பண்றது. poetryங்கிறது ஒரு காப்பி பண்ற ஒரு ஆர்ட். அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. But his idea of poetry is quite different with what we call poetry today. இப்போ அவரோட poetry, ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் poetryன்னு சொல்றதும் இன்னைக்கு நம்ம poetryன்னு சொல்றதும் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல அவங்க poetryன்னு எதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்க மாதிரி சின்ன சின்ன போயம்ஸ் எல்லாம் கிடையாது, லிரிக்ஸோ வேர்ட்ஸோ எலிஜிஸோ கிடையாது. அவங்க எல்லாம் ஃபுல்லா எபிக் டைப் poetries தான் அவங்க வந்து ரீட் பண்ணது. ஸோ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் poetry வந்து வேற மாதிரி இருந்தது அப்ப அந்த டைம்ல இருந்த கிரீக்ல. ஸோ அந்த poetryயை தான் அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு, அந்த poets தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். The problem that he identifies with poetry is its imitative nature. அப்ப poetryட்ட அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஒரு imitative art அப்படின்னு சொல்றாரு. அந்த இமிட்டேஷனுக்கு தான் அவர் கொடுக்குற கிரீக் வேர்டு தான் mimesis. ஸோ mimesis-னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. imitation. mimesis means imitation. In book 10 of the Republic, which is the last chapter of the dialogue, Socrates mentions that poetry should be banned from the ideal city. So இந்த விஷயம் poetry பத்திய குறிப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம ரிப்பப்ளிக்கை படிக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கும் ரிப்பப்ளிக்கும் லிட்ரேச்சருக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்தான். ஆனால் அவரோட 10th சாப்டர்ல, ரிப்பப்ளிக்கோட 10th சாப்டர்ல பொயட்ரியை வந்து பேன் பண்ணியிருக்காரு. ஏன் பேன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பொயட்ரி வந்து ஒரு இமிட்டேட்டிவ் ஆர்ட், அதுல mimesis இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Socrates has a problem with poetry that imitates men and their action. அதாவது மனிதர்களை வந்து காப்பி பண்ணி தான் எழுதுறாங்க, இமிட்டேட் பண்ணி தான் poetry எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. Okay, இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். Reasons. Socrates says that imitative poetry is problematic because of two reasons. ஏன் imitative poetry தப்புன்னு சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு two reasons சொல்றாரு. Firstly, he argues that imitative poetry has a corruptive effect upon its audience. It implants an evil constitution. ஓகே, அதாவது என்ன சொல்றாருன்னா, இமிட்டேட்டிவ் பொயட்ரியில ஒரு கரப்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதாவது மக்களை வந்து தேவையில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்களுக்குள்ள தேவையில்லாத தாக்கத்தை வேண்டாம் என்று நினைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஆடியன்ஸ்குள்ள பொயட்ரி ஒரு தேவையில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை என்ன சொல்றாருன்னா, ஈவில் கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்குள்ள வந்து ஈவிலான ஒரு விஷயத்த குடியமர்த்தும், ஒரு அமைப்பை ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும், ஈவிலான ஒரு கட்டமைப்பை மக்களுக்குள்ள ஏற்படுத்தும். அதனால பொயட்ரி வேண்டாம் அப்படிங்கிறாரு. அண்ட் செகண்ட்லி, அவர் சொல்றது எபிக் பொயட்ரி தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட்லி, Socrates argues that imitative poetry manufactures images that are far removed from truth. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இமிட்டேட்டிவ் poetry வந்து உண்மையில இருந்து ரொம்ப விலகி இருக்கு, far removed from reality. இதனாலையும் நான் வேணான்னு சொல்றேன் அப்படிங்கிற. ஓகே, ரெண்டு ரீசன் சொல்றாரு எதுக்கு வந்து பொயட்ரியை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்னு வந்து அது இட் இம்ப்ளான்ஸ் ஈவில் கான்ஸ்டிடியூஷன், மனிதர்களுக்குள் தேவையில்லாத ஒரு கட்டமைப்பு, ஒரு ஈவிலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருதுன்னு சொல்றாரு. அடுத்ததா இட் இஸ் ஃபார் ரிமூவ்ட் ஃப்ரம் ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் டிஸ்கிரைப் பண்றாரு. இதுக்கான மீனிங் என்ன சொல்றாருன்னா,
Socrates to describe it vividly. இதை நம்ம விளக்கமா சொல்றோம். எப்படி சொல்றோம்? Socrates argues that stories told by poets have as profound and influence on the mind of young children. இப்போ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எபிக்ஸ்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கதைகள் சொல்லப்பட்டது. இப்ப நம்ம பாருங்க, ராமாயணம், மகாபாரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ், நிறைய கதைகள் வந்து உள்ள இருக்கும். அது மாதிரி வந்து அந்த அந்த காலத்துல கிரீக்ல எழுதப்பட்ட அந்த இதிகாசங்கள்லயும் நிறைய கதைகள் வந்து இருந்தது. இது வந்து குழந்தைகளோட மனசுக்குள்ள போகும். ஏன்னா எல்லாரும் அப்ப வந்து படிக்கிறப்போ அத மெயின் சப்ஜெக்டா படிச்சுட்டு இருந்தாங்க. போய்ட்ரியும் ஒரு சப்ஜெக்டா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ குழந்தைங்களோட படிப்புல அது போறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா மைண்ட் ஆஃப் யங் சில்ட்ரனை அது பாதிக்க கூடும். யங் சில்ட்ரன், ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, யங் சில்ட்ரன் தான் அடுத்து வந்து ஒரு ஐடியல் சிட்டிசன் ஆக போறாங்க, ஒரு சிட்டிசன் ஆக போறாங்க ஐடியல் ஸ்டேட்ல. ஸோ அவங்களோட மனசை வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. If children are exposed to such imitative poetry, the characters depicted in them might have a corruptive influence on their minds, thereby making them incapable of developing into good citizens of the ideal state. அப்போ இந்த மாதிரி ஒரு imitative poetry வந்து குழந்தைகளோட மத்தியில என்ன ஏற்படுத்தும்னா ஒரு corruptive influence, தேவையில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர்கள் வந்து நல்ல ஒரு சிட்டிசன், நல்ல ஒரு குடிமகனாக மாறுவதை அது தடுக்கும். ஒரு ஐடியல் சிட்டி ஸ்டேட்டுக்கு தேவையான குடிமகனை அது என்ன பண்ணிரும், தடுத்து நிறுத்திரும். அதனால வேணான்னு சொல்றாரு. பை வே ஆஃப் அன் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சாக்ரட்டிஸ், அதாவது ரிப்பப்ளிக்ல நான் சொல்றேன் சாக்ரட்டிஸ் தான் வாதிடுறாருன்னு சொல்லிட்டு சாக்ரட்டிஸ் சென்ட்ரல் ஃபிகர் பேசுறதா தான் நம்ம பாக்குறோம். பட் இது வந்து பிளேட்டோவோட வாய்ஸாவும் எடுத்துக்கலாம், சாக்ரட்டிஸ் வாய்ஸாவும் எடுத்துக்கலாம். சாக்ரட்டிஸ் refers to the story of the Greek god Uranus and a strife with his son Cronus. அதாவது ஒரு கதையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த நிறைய கடவுளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரீக் ஸ்டோரிஸ்ல எல்லாம் நிறைய கடவுளர்கள் பங்கு பெற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதையில வந்து யுரானஸ் அப்படிங்கிற காடுக்கும் அவரோட மகனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இப்படி ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? According to Socrates, such stories of quarrels between a father and a son who are also divine figures, கடவுளர்கள்னு சொல்றீங்க, அதுல அப்பாவும் மகனும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அதை படிக்கிற அந்த பிஞ்சு நெஞ்சில வந்து என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, it would set a very bad example to the children who are to become future guardians of the ideal state. அப்ப வருங்காலத்தில் ஒரு நல்ல ஸ்டேட்ல வகிக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய ஒரு நல்ல குடிமகனை இந்த மாதிரி கதைகளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தடுத்துரும். அவங்க வந்து அப்பாவோட சண்டை போடலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் அவங்களுக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் கொடுக்கும். These are examples of imitative poetry which corrupts the souls and implants an evil constitution among the audience. இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும் மக்கள் மனசுல. குழந்தைகள்ல இருந்து அவங்க படிச்சுட்டு வர்றதுனால அந்த கதைகளை அவங்க மனசுல வந்து ஒரு தப்பான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும். இது அதனால வேண்டாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், இன்னொரு விஷயமும் சொல்றாரு. மைமிசிஸ் பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் கரப்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பேசிட்டாருங்களா. அடுத்து வந்து அந்த mimesis is corrupting because of two distinct but interconnected reasons. The first reason has to do with the nature of reality, and this is associated with the philosophical theory that is usually referred to as Plato's theory of forms. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன்ல அதாவது மைமிசிஸ் வந்து ரொம்ப மோசம், அதாவது இமிடேட்டிவ் ஆர்ட்டும் மோசம்னு சொல்றாரு. அதுக்கும் ரெண்டு ரீசன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நேச்சர் ஆஃப் ரியாலிட்டிக்கும் அந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், இவர் ஒரு ஃபார்ம் தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ்னு ஒன்று உருவாக்குறாரு, அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த உண்மைக்கு புறம்பானதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸை புரிஞ்சுக்கணும்னா அந்த சாப்டர் 10 புக் 10 ஆஃப் த ரிப்பப்ளிக்கை படிச்சா நல்லா புரியும். அதுல அந்த சாக்ரட்டிஸ்ன்ற சென்ட்ரல் ஃபிகர் வந்து இதை நல்லா விவரிச்சிருப்பாரு. எப்படி சொல்ல வர்றாருன்னா, what do we understand when we try to think of a real bed or a true bed? ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. பெட் தான் வந்து இங்க எக்ஸாம்பிள். அக்கார்டிங் டு பிளேட்டோஸ் தியரி ஆஃப் ஃபார்ம், தியரி ஆஃப் ஃபார்ம் அந்த தியரி படி என்னன்னா, the true and original bed is one existing in nature which is made by God. கடவுளால் படைக்கப்பட்டது தான் உண்மையான பெட்ன்ற ஐடியாவை கிரியேட் பண்ணது காட்.
அப்படின்னு சொல்றாரு. யுனிவர்சல் மெட்டீரியல். when we think about a bed we usually think of an object that is made by a carpenter. இப்போ ஒரு பெட்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? ஒரு தச்சன் செய்த ஒரு பெட்டு தான் ஞாபகம் வரும். ஒரு படுக்கையை தான் நம்ம நினைப்போம். ஒரு மெத்தையை தான் நம்ம என்ன நினைப்போம்? ஒரு தச்சன் செய்ததை தான் பெட் அப்படின்னு நம்ம நினைப்போம். அக்கார்டிங் டு த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ். ஆனா அந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் படி what the carpenter makes is in fact a copy of the original form of the bed that already exists in nature. அதாவது தச்சன் செய்வதே என்னது அப்படின்னா ஒரு ஆல்ரெடி யுனிவர்சல் ஃபார்ம் ஒன்று இருக்கு. கடவுளால் உருவாக்கப்பட்ட பெட்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதை காப்பி பண்ணி தான் தச்சன் செய்யறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு புரியாது. இது என்னது இது இப்படி? அவன் பெட்டோட ஃபார்ம் அவன் பார்த்துட்டு அவன் செய்ய போறானே, இன்னொரு பெட்டை பார்த்தா இவன் செய்ய போறான் அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, to understand the logic here, even if we could destroy all beds in the material world, still we will retain the idea of bed. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெட்டுமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. பெட்டை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை, இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சிருச்சு, மீண்டும் மனித இனம் தோன்றுது. அப்போ கூட அவங்களுக்கு ஐடியாவே இருக்காதுல பெட்டுனா என்னன்னு. எல்லா விஷயமும் அழிஞ்சு போனப்போ கூட மனுஷன் பெட்டை உருவாக்க சொன்னா இதே மாதிரி ஒரு பெட்டு தான் உருவாக்குவானா. அப்போ யூனிவர்சலா ஒரு ஐடியா இருக்கு, பெட்டுக்கான ஒரு ஐடியா. அதுதான் காட் உருவாக்கி கொடுத்தது. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் தச்சன் செய்யறான். அவன் மனசுக்குள்ள ஒரு ஃபார்ம் வரும். அது எந்த ஃபார்ம் அப்படின்னா யூனிவர்சல் ஃபார்ம். அதை அவன் மெட்டீரியலைஸ் பண்றான். அப்படிதான் அப்போ இது இட் இஸ் நாட் த ரியல் ஃபார்ம். ஓகேங்களா? பட் பிகாஸ் த ஐடியா இஸ் யூனிவர்சல் அண்ட் நாட் டிபெண்ட் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல் பெட். ஒரு பெட்ல இருந்து அவன் இன்னொன்னு உருவாக்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா கூட பெட்டே இல்லைனாலும் தச்சனால ஒரு பெட்டை உருவாக்க முடியும். ஏன்னா பெட் அப்படிங்கிறது யூனிவர்சல் ஐடியா அப்படிங்கிறாரு. Mimesis developed. இந்த தியரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றோம். So in this theory, the original and true bed is the ideal form that is universal and non-material. அப்போ யூனிவர்சல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அது மெட்டீரியல் ஃபார்ம் கிடையாது, ஒரு ஐடியா. அந்த ஐடியாவா இருக்குது. The material bed is an imitation of this non-material bed. அப்ப மெட்டீரியல் பெட்ங்கிறது என்னதுன்னா அந்த யூனிவர்சல் பெட்டோட ஒரு இமிட்டேஷன் தான் மெட்டீரியல் பெட். காடோட யூனிவர்சல் ஐடியா இருக்கு இல்லையா, அதோட மெட்டீரியல் ஃபார்ம் அது நான் மெட்டீரியல் ஃபார்ம். காடோட ஃபார்ம் நான் மெட்டீரியல் ஃபார்ம். அதை மனுஷன் உருவாக்குறது மெட்டீரியல் ஃபார்ம். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் கேஸ் ஆஃப் mimetic poetry or other forms of mimetic art which imitates from the world of material reality? இப்போ என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப். அப்போ இட் இஸ் ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம். அது ஏற்கனவே அது ஒரு காப்பி அப்படிங்கிறாரு. தச்சன் செய்ததே ஒரு இமிட்டேஷன் தான். இந்த இமிட்டேஷனை பார்த்து இப்போ ஒருத்தர் ஒரு ஆர்ட் வரைகிறாரு. யாரு? ஒரு பெயிண்டர் ஒரு பெட்டை வரைய போறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு? தச்சன் செய்த பெட்டை என்ன பண்ணுவாரு? காப்பி பண்ணி ஒரு ஆர்ட்டா வரைகிறாரு. அப்போ இட் இஸ் thrice removed from, twice or thrice removed from reality அப்படிங்கிறார். அதாவது உண்மையிலிருந்து 3 முறை விலகி நிற்கின்றது. யூனிவர்சல் பெட் ஒன்று, அடுத்தது மெட்டீரியல் பெட் ஒன்று, மெட்டீரியல் பெட்டை காப்பி பண்ணி தேர்ட் இத ஃபார்மேட்டா தான் என்னது வருதுன்னா பெயிண்டிங் வருது அப்படின்னு சொல்றாரு. In those cases we move further from the true and original form. Thus for instance the painting of a bed is an imitation of the material bed. Okay, அப்ப ஒரு பெட்டோட பெயிண்டிங்கிறது மெட்டீரியல் பெட் பார்த்து தான் வரைஞ்சது. அதுவும் இல்லாம அது ஏன் thrice removed அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறார்ல, அவர் ஒரு டைமென்ஷன்ல இருந்து பாக்குறப்போ அவருக்கு என்ன மாதிரி பெட் தெரியுதோ அதுதான் பெயிண்டிங்ல வரைஞ்சிருப்பாரு. இப்ப அதே வேற ஒரு டைமென்ஷன்ல நின்னு பாத்தீங்கன்னா அந்த பெட் வேற மாதிரி தெரியும். நேரா நின்னு பார்த்தா பெட்டோட நீளமா தெரியும். இதே இது பெட் சைட்ல நின்னு பாத்தீங்கன்னா பெட் அகலமா தெரியும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஃபார்ம் வேற வேற டைமென்ஷன்ல அவரோட பார்க்கும் பார்வையை பொறுத்து, ஒரு பெயிண்டர் பார்க்குற பார்வையை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட அந்த சித்தாந்தமே மாறுது, அந்த ஸ்டைலே மாறுது, அவர் வரைகிற ஸ்டைலே மாறுது. அப்போ திஸ் இஸ் thrice removed from reality. ரியாலிட்டியே அங்க இல்ல. இது ஒரிஜினாலிட்டில இருந்து ரொம்ப விலகி நிக்குது. பெயிண்டிங் விலகி நிக்குது. பெயிண்டிங்கும் ஒரு ஆர்ட்டா தான் அவர் எடுத்துக்கிறாரு, பொயட்ரியையும் அவர் ஆர்ட்டா தான் எடுத்துக்கிறாரு.
Socrates in Plato's Republic builds his critique of mimesis in general and mimetic poetry in particular. அப்ப general artல இருக்க mimetic problem இதுதான் சொல்றார். ஓகேங்களா? அப்போ யூனிவர்சல் பெட், அடுத்து மெட்டீரியல் பெட், அதுல இருந்து பெயிண்டர் காப்பி பண்ற ஒரு பெட். அந்த பெயிண்டர் பெட்டும் அவர் எந்த டைமென்ஷன்ல பாக்குறாரோ அப்படிதான் அவர் வரைய போறாரு. சோ இப்படிதான் அவர் வந்து மைமிசஸ பொதுவா ஜென்ரலா கிரிட்டிசிசம் பண்றாரு. அத வந்து விமர்சனம் பண்றது அந்த வழியா தான். அகெயின் மைமெட்டிக் போயட்ரி இன் பர்டிகுலர், அகெயின் ஹி கிரிட்டிசைஸ் மைமெட்டிக் போயட்ரி இன் பர்டிகுலர். ரொம்ப குறிப்பா அவர் வந்து போயட்ரியை தான் கிரிட்டிசைஸ் பண்றாரு. And according to this Socrates mimetic art and according to this Socrates mimetic art is problematic because the painting of a bed, for instance, is situated at third remove from the true and original bed. Okay, according to this idea of Socrates, mimetic art is problematic. அப்போ mimetic artல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா உண்மையை நீங்க பேசுறது இல்ல. உண்மையில இருந்து யூனிவர்சல் ஃபார்ம்ல இருந்து ஒரு மெட்டீரியல் ஃபார்ம், மெட்டீரியல் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெயிண்டிங் ஃபார்ம், அதுவும் உங்க பார்வையில எப்படி தெரியுதோ அதை தான் நீங்க வரையறீங்க. ஸோ இட் இஸ் அ தேர்ட் ரிமூவ் ஃப்ரம் த ட்ரூ அண்ட் ஒரிஜினல் பெட். யூனிவர்சல் பெட்ல இருந்து தேர்ட் ரிமூவ் தான் உங்க இது வருது. அப்போ ரொம்ப இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ட்ரூத், உண்மையிலிருந்து ரொம்பவும் விலகி நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. மைமிசிஸ் அண்ட் டிசெப்ஷன், இமிட்டேஷனும் ஏமாற்று வேலை. டிசெப்ஷன்னா ஒரு ஏமாற்றம், அதாவது ஏமாற்று வேலை. இதுல பாத்தீங்கன்னா why it should be considered as a deception, இதை வந்து ஏன் ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, this argument is that since the material bird is a specific representation of the ideal form, it only represents an aspect of the universal, that is to say a very small part of the whole. அதாவது மைமெட்டிக் ஆர்ட்னா ஒரு யூனிவர்சல் பார்ட்ல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னு சொல்றாரு. when the painter in turn imitates the material bed, he imitates not the material bed as it is in reality, but rather as it appears to him. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அதாவது ஒரு பெயிண்டர் வந்து இந்த பெட்டை வரைகிறப்போ பெட் எப்படி இருக்கும்னு அவர் வரைய போறது இல்ல, அவருக்கு பெட் எப்படி தெரியுதோ, அவர் கண்களுக்கு பெட் வந்து எப்படி தெரியுதோ அதைத்தான் வரைய போறாரு அப்படின்னு சொல்றாரு. So for instance, the painter standing next to a material bed will only paint the bed as it appears to him from that angle. அப்ப பக்கத்துல பெட் பக்கத்துல நிக்கிறவன் அது எப்படி காட்சிப்படுதோ அப்படி எழுதுவான், தூரமா நிக்கிறவன் அது எப்படி காட்சிப்படுதோ அது அந்த மாதிரி தான் வரைவான் அப்படின்னு சொல்றாரு. டிசெப்ஷனை இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. This appearance does not encompass the entire reality of the material bed. இது சரியா புரியலன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதுதான் இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான். This is because as soon as the painter changes his position, a new angle is achieved. பெயிண்ட் வந்து வேற ஆங்கிளுக்கு போறப்போ வேற ஒரு விதமா அந்த அதே பெட் வந்து தெரியும். and a whole new appearance of the bed is revealed to him. பெட் வந்து வேற மாதிரி அவன் பார்க்கறான். and this new appearance is distinct and separate from the earlier appearance. முதல் தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கும் சுத்தமா டிஃப்ரெண்டா இருக்குது. இப்போ அப்போ நீங்க பேர்ட்ஸ் ஐல இருந்து ஒரு வியூ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுமே நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பேர்ட்ஸ் வியூல இருந்து மேல் இந்த கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து இந்த உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் நீங்க பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. மேல இருந்து ஒரு பார்வையை பாக்குறப்போ, ஒரு இதுல ஹெலிகாப்டர்ல போயிட்டு வியூ காமிக்கிறப்ப எல்லாம் குட்டி குட்டியா தெரியும். சோ அதை பார்த்துட்டு ஒரு பெயிண்டர் இதுதான் உண்மைன்னு வரைஞ்சா எப்படி? எல்லாமே மனுஷங்கள்ல இருந்து எல்லாமே குட்டி குட்டியா தெரிவாங்க. ஆனா அதே பக்கத்துல நின்று பாக்குறப்போ எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சோ ஆங்கிள்ஸ் வச்சு அந்த இது ஃபுல்லாவே வேரி ஆகும். எந்த டைமென்ஷன்ல ஒருத்தர் பாக்குறாரோ அதை வச்சு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்க வேரி ஆயிட்டே இருக்கிறதுனால ட்ரூத்ல இருந்து ஆர்ட் ரொம்ப தூரம் விலகி நிக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுதான் டிசெப்ஷன் சொல்றாரு. லிமிடேஷன்ஸ் ஆஃப் சென்ஸ் பெர்செப்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு தெரிய இந்த உணர்வுகளுக்கெல்லாம் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு
சொல்றாரு. ஓகே, நம்ம புலன்கள் இருக்குல்ல, ஐம்புலன்களுக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. This sense of becoming further and further removed from truth as we pass through different levels of mimesis is further augmented. So இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த 10th சாப்டர் ஃபுல்லா மைமிசிஸும் டிசெப்ஷன் பத்தியும் தான் அவர் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் வந்து கிரிட்டிக்கல் பீஸா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்க வந்து பொயட்ரியை பேன் பண்ணது மட்டும் இல்ல, ஏன் பேன் பண்ணிருக்கோம்னு சொல்றப்போ இமிடேட்டிவ் ஆர்ட்னு சொல்றாரு. இமிடேட்டிவ் ஆர்ட்டுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திரும்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், முதல் பெட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரா, அடுத்தது எ ஸ்டிக் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு தண்ணியில ஒரு குச்சி கிடக்குது, பாக்குறதுக்கு வந்து ஒரு ஷேப்பே வேற மாதிரி இருக்கும், க்ரூக்கடா தெரியும், வளைஞ்சு நலஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த குச்சியை தண்ணியில இருந்து எடுத்து பாருங்க, நேரா இருக்கும், அதோட அளவும் மாறி இருக்கும். ஸோ தண்ணிக்குள்ள பாக்குறப்போ அது வேற மாதிரி தெரிஞ்சது, எடுத்தோன்னே வேற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம புலன்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்குது. கரெக்டா நம்மளுக்கான வடிவத்தை அது காமிக்கிறது இல்ல. புலன்களே என்னது, நம்மள ஏமாத்துது. அதுவே நிறைய நம்மளுக்கு வந்து லிமிடேஷன்ஸோட தான் நம்ம புலன்கள் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இமிடேட்டிவ் ஆர்ட் இஸ் ரியலைஸ் டு பி ப்ராப்ளமேட்டிக். ஸோ அதனாலதான் இமிடேட்டிவ் ஆர்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து சொல்றாரு. The imitative appears to be knowledgeable even though in reality he may be ignorant. அதாவது என்னன்னா, இந்த third remove from reality வர்றப்போ ஒரு பொயட் என்ன அப்பியர் ஆவாரு, பாக்குறதுக்கு வந்து நாலெட்ஜபிள் பர்சன் மாதிரி தெரிவாரு, ஆனா அவர் உண்மையில நாலெட்ஜபிளா இருக்க மாட்டாரு. From this discussion of mimesis in the context of realist paintings we arrive at two main arguments. இதுல இருந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. First argument is that mimesis deals in appearances that are situated at a third remove from true reality. mimesis-ங்கிறது என்னன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. mimesis இமிடேஷன் அப்படிங்கிறதுனா உண்மையில இருந்து 3 முறை விலகி வந்த ஒரு விஷயத்தை தான் இட் இஸ் தேர்ட் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் என்னன்னா, மைமெட்டிக் ஆர்டிஸ்ட் லேக் ட்ரூ நாலேஜ் ஆஃப் த திங்ஸ். இந்த இமிடேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் உண்மையான அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க அறிவா இருக்கிறது மாதிரி நடிப்பாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு பெயிண்டர் வரைகிறாரு அப்படின்னா, ரொம்ப ரசிச்சு ஒருத்தர் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி அவர் வரையலாம். ஆனா அந்த ஃப்ளூட் வாசிக்கிறத பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் வரைஞ்சிருக்க ஸ்டைல பார்த்தா, அவரோட விரல் நகம், அந்த மூமெண்ட், அதெல்லாம் பார்த்தா அவருக்கு அந்த கலையை பத்தி நிறைய தெரியுமோ அப்படின்னு அந்த பெயிண்ட் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பெயிண்டிங்கை பாக்குறப்போ, ஓ இந்த பெயிண்டிங் இவ்வளவு அழகா வரையப்பட்டிருக்கு, அப்ப அந்த பெயிண்டருக்கு கூட அந்த ஃப்ளூட் பத்தி தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு ஒரு டிசெப்ஷன் தான் கொடுப்பாரு, ஒரு ஏமாற்று வேலையை தான் செய்வாரு. அவர் நாலெட்ஜபிள் அப்படின்னு நம்ப வைப்பாரு. அதே மாதிரிதான் பொயட்ரியும் நிறைய கேரக்டர்ஸ புரியாமலே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் அடுத்து சொல்ல வருவாரு பாருங்க. மைமிசிஸ் இன் பொயட்ரி, இதே லாஜிக்கை பயன்படுத்தி தான் பொயட்ரியையும் அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. என்னன்னா, ஒருத்தர் வந்து the true seat of a virtue like justice is the soul of the inner self of a man. ஒரு virtuous man அப்படின்னா யாரு virtuousன்னு சொல்றீங்க, நல்ல செயல்கள் செய்யறவரை virtuous அப்படின்னு சொல்லுவாங்க. virtuous அப்படிங்கிறது உண்மையில மனுஷனோட வெளி விஷயங்கள்ல கிடையாது, ஆள் மனசுல இருக்கு. அவனோட ஆன்மா வந்து பியூரா இருக்கு. அப்பதான் அதை காப்பி பண்ணி தான் அவனோட வெளி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அவனோட ஆன்மா உண்மையா இருக்கிறதுனால அவன் வெளியில வந்து உண்மையானவனா தெரியறான். அப்ப வெளியில தெரியறதே ஒரு காப்பி தான். அதை தேர்ட் ரிமூவ் பண்றாரு யாரு, நம்ம பொயட். அப்ப அவனை வெளியில தெரியறத வச்சு எழுதுறாரு. அவருக்கும் அந்த கேரக்டரை பத்தி உண்மையா ஒன்னும் தெரியாது, அவன் வெளியில நடந்துக்கிறத வச்சு தான் எழுதுறாரு. சோ இது வந்து தேர்ட் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. அதுதான் வந்து அவர் சொல்ல வேண்டிய வர்ற விஷயம். மைமிசிஸ் இன் பொயட்ரியில அவர் சொல்ற விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சாக்ரட்டிஸ் வியூ என்னன்னா, yet according to Socrates' view of the world, this exaggerated outward manifestation of the inner life represent not a virtuous soul but rather its opposite. So அவங்க வந்து virtuous soul represent பண்ணணும்னு நினைச்சா கூட கரெக்டா அவங்களால represent பண்ண முடியாது. All men of apparently noble characters who are represented through virtuous actions in poetry are according to Socrates not virtuous men at all. இப்ப வெளி தோற்றத்துல virtuous-ஆ தெரியறவங்க எல்லாம் உள்ள virtuous-ஆ இருக்கணும்னு
தேவையும் கிடையாது, நடிக்கவும் செய்யலாம். அதனால அவங்கள தான் வந்து பொயட்ரியில வந்து பெரிய மனுஷங்களா காமிச்சிட்டு இருப்பாங்க. தென் ஒன்லி அப்பியர் டு பி வர்ச்சுவஸ் அண்ட் அஸ் வி ஆல்ரெடி நோ அப்பியரன்ஸ் ஆர் டிசப்டிவ். வெளி தோற்றத்தை கண்டு ஏமாறக்கூடாது. அதனால இவங்க சொல்ற நல்லவர்கள் எல்லாம் உண்மையில நல்லவர்களா இருப்பார்களா அப்படிங்கிறதுலயும் சாக்ரட்டிஸ் வந்து ஒரு டவுட்டை வைக்கிறாரு. Yet we often confuse mimetic portrayal of virtue with true knowledge about virtue. அப்போ mimetic poetryல எல்லாம் நல்ல மனிதர்கள்னு அவங்க காமிக்கிறவங்கலாம் உண்மையில நல்லவர்களா? And therefore we start regarding poets as our teachers. அவர்கள் எல்லாம் poets வந்து நல்லவர்களா காமிக்கிறாங்களே, அப்போ poets பெரிய ஆளுங்க போல. poets வந்து குரு, ஏன்னா அப்ப வந்து குருஸ்க்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்ப குருவை வந்து தெய்வத்துக்கு முன்னால வச்சிருப்பாங்க. அப்போ குருக்களை போன்று அந்த பொயட்ஸையும் அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. This confusion Socrates suggests can have serious consequences for the impressionable minds of young men. So இந்த பொயட்ஸை வந்து குருவிற்கு சமமா நினைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு வழிவகுக்கும். யங் மைண்ட்ஸ்குள்ள, அதாவது குழந்தைகளுக்குள்ளேயோ இல்ல வளரும் பருவத்தில் இருக்கிறவங்களையோ தப்பான வழிகாட்டுதலுக்கு உள்ளாக்கும். பொயட்ஸை வந்து அதனால நம்ம என்கரேஜே பண்ண வேணாம், அவங்கள பேன் பண்ணிடலாம் நம்ம ஐடியல் சிட்டில இருந்து அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிலோசாபிக்கலான ஒரு ஒர்க் தான் இது. ஸோ நம்மளுக்கு வந்து அது புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். இப்போ நான் ட்ரை பண்ணேன், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதை புரிய வைக்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை எக்ஸ்பிளனேஷன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Again I request you to suggest your friends to subscribe and view my channel. Press the bell icon for more notifications and thank you for watching.